Hello guys, welcome to our Select Squad. Hello. Hi Praju, hi Madhu. வணக்கம் Hi, வணக்கம் Prajal. வணக்கம். Hi, Prithvi, bro. என்ன மேட்ச், என்ன கேம்? இன்னைக்கு தான் மது நீ அதை சொல்ல. எக்ஸாக்ட்லி. இப்படி ஒரு மேட்ச் bro, இப்போ எதிர்பார்க்கவே இல்ல. டெல்லியில போய் bro, வெடி இப்போ வாங்குவாங்களா? இனிஷியல் தாட் RCB கைஸ். எங்க இருக்கு ப்ரோ? டேபிள் டாப்ல ப்ரோ. RCB எங்க இருக்கு? டேபிள் டாப்ல ப்ரோ. ஃபர்ஸ்ட் 2 செகண்ட் பொசிஷன் RCB தான் bro. நம்மளுக்கு தான் ப்ரோ. நம்ம தான். அதுதான் மீம்ல இருக்கு பாரு. நம்ம டேபிள் தான். டாப் இல்ல, செகண்ட் தான். அதுதான் டூல. அதாவது மீம் ஆஹ் இருக்குதானே ப்ரோ. நம்ம தான். எல்லாமே நம்ம தான். இனிமே I mean, நாம தான். I mean, நம்ம தான். அது ஓவரால டெல்லி. ஐ மீன், ஓகே ஃபைன், சீக்கிரமா விக்கெட் போச்சு, ஓகே. பட் நான் என்ன எதிர்பார்த்தேன்னா அட்லீஸ்ட் கிவ் சம் டீசென்ட். ஏன்னா அந்த 11 ஓவர்ல இருந்து 15 ஓவர் இருக்கும். அவங்க 60-70 முக்கியம் தாங்க. அவ அபிஷேக் பொருள் அவ ஆக்சுவலி டெஸ்ட் மேட்ச் விளையாடினான். அட்லீஸ்ட் அவ கொஞ்சம் எதாவது புஷ் பண்றது ட்ரை பண்ணிக்கணுமா இருந்துச்சு. ஏன்னா அபிஷேக் பொருள் இஸ் ஆல்சோ எதுக்கு? இது பேட்ஸ்மேன், இல்ல 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 ஆல்ரவுண்டர்லாம் இல்ல. எனக்கு புரியல. எனக்கு புரியல எதுக்கு அந்த ஸ்கோர் இன்னும் கம்மியா அடிச்சுட்டு இவங்க வீட்டுக்கு போறதுக்கா? செகண்ட் இன்னிங் சீக்கிரம் பாக்குறதுக்கா? ஆல்ரெடி பின்னாடி விக்கெட் இல்ல. அவன் டெஸ்ட் கிரிக்கெட் ஆடினதுனாலதான் அந்த டார்கெட். அவன் அது கூட ஆடாம இருந்திருந்தா இல்ல யோசிச்சு பாரு அவன் ஸ்கோர் எங்க இருந்திருக்கும்னு. இல்ல இல்ல மில்லர் வந்த டைம்ல கூட மில்லர் புஷ் பண்ணான். மில்லர் எல்லாம் ஸ்லோ ஆடல. மில்லர் புஷ் பண்ணான். ஏன்னா அந்த அவன் பவர் புஷ் பிளே யூஸ் பண்ணான். பண்ணிக்கிற மாதிரி இருந்துச்சு. ஆஹ் சோ அந்த மாதிரி இந்த அபிஷேக் பவர் கூட என்ன ட்ரை பண்றான்னு பார்த்தா அவன் எல்லாம் அவன் எவ்வளவு இது அது ஐ திங்க் மிடில் ஆஃப் த மேட்ச் அது ஏதோ இது கூட ஆச்சு. அந்த சைக்ளோன் ஐ மீன் டஸ்ட் அடிக்கிறது, விண்ட் டஸ்ட் அடிக்கிறது டஸ்ட். எல்லாம். அபி அபிஷேக் பவர் பாவன் என்ன நாட்கம் பண்ணியிருந்தா, கண்ணுல ஏதோ ஊழ்ற மாதிரி. அவர் சைஷமா பால் வச்சு திருப்பிங்களா, டேய் விளாடுறான், இவன் 3 பால் இருக்கு, நான் போட்டு போவேன்னு. அவன் இல்ல, எனக்கு அந்த பேட்டு இது என்ன பால் அடிச்சு அவன் எல்லாம் இது பண்ணிருந்தான். பட் ஓவராலா எல்லாம் என்ன பேசுறது தெரியல ப்ரோ. ஆர்சிபி ரொம்ப ரொம்ப நல்லா விளையாடுனாங்களா இல்ல டெல்லி கேவலமா விளையாடுனாங்களா? ப்ரோ ஆஸ் ஆர்சிபி ஃபேன், நான் ஆர்சிபி பத்தி எல்லாம் ரொம்ப பெருமையா பேசுறது எதுவும் தேவையில்லை ப்ரோ. ஏன்னா நாங்க ஆல்ரெடி டேபிள் மேல இருக்கோம். பிரச்சனை நீ பிரச்சனை சொல்லு, பிரச்சனை எப்படி வந்து ஆர்சிபி. நான் நேத்தே சொல்லிட்டேன் ப்ராபபிலிட்டி யாருன்னு கேட்டப்போவே. ரெண்டு டீமும் லைக் ஒரே மாதிரி பேலன்ஸ்டா இருக்கு. பட் ஆர்சிபி வில் வின்னு நான் நேத்தே சொல்லிட்டேன். ஸோ லைக் இதுல லைக் அதுல எனக்கு செகண்ட் தாட்டே நேற்று இருக்குல்ல. நான் பர்சன்டேஜ் கூட கொடுக்கல. நீங்க அட்லீஸ்ட் பர்சன்டேஜ் கொடுத்தீங்க. நான் பர்சன்டேஜ் கூட சொல்ல. நான் ஈஸியா சொல்லிட்டேன் இட்ஸ் கிளியர் வின் ஃபார் ஆர்சிபின்னு. பிகாஸ் இட்ஸ் கன் ஆஃப் இயர் ரைவலரின்னு கூட நான் சொன்னேன். பட் அது ஒன்று மட்டும் நான் வாபஸ் எடுத்துக்கிறேன். இட் வாஸ் நாட் ரைவலரின்னு. மேபி என்னது ஒரு ரிவெஞ்ச் மேட்ச் ரொம்ப ரொம்ப செம்மையா முடிச்சாங்கன்றது நம்ம வந்து சொல்லலாம். அங்க விட்டது இங்க பிடிச்சாங்க. ஸோ லைக் ஓவராலா லைக் ஆர்சிபி பேட்டிங்கா இருக்கட்டும் சரி, bowling இருக்கட்டும் சரி, தே டிட் இட். அவ்வளவுதான். லைக் இந்த மேட்சை பத்தி பெருசா பேசுறதுக்கு ஒண்ணுமே இல்லை. எல்லாமே சூப்பரா தான் போச்சு, ஆப்போனன்ட் டீமை தவிர. ஏன் 8 for 6ல இருந்தெல்லாம் யாருமே ரிகவர் ஆகியெல்லாம் வரவே முடியாது. 8 for 6 என் செம்ம போலிங். ஆனா ஃபர்ஸ்ட் 4 overs ஒரு பின் அளவு கூட ஒரு ரன்னு கொடுக்கல இவங்க. ஜார்ஜ் ஹேசல்வுட்டா இருக்கட்டும் இல்ல புவனேஸ்வர் குமாரா இருக்கட்டும், ஒரு ஒரு பவுண்டரி ஒரு சிங்கிள் கூட அப்படி இப்படி போகாம பாத்துக்கிட்டாங்க. லிட்ரலி லைக் 8 for 6ன்றதெல்லாம் ஏதோ ஃபுட்பால் கோல் ஸ்கோர் மாதிரி இருக்கு. 8 அந்த பக்கம் 6 இந்த ஆஹ் பக்கம் சொல்ற மாதிரி இருக்கு. அப்படித்தான் தோணுச்சு. அந்த ஸ்டேஜ்ல அடியே நான் என்ன விட்டது. நினைச்சேன்னா, நான் எக்ஸ்பெக்ட் பண்ணல அபிஷேக் போரால் வருவான்னு சொல்லிட்டு. நான் ஐ திங்க் அசுதோஷ் சர்மாவை அனுப்புவாங்கன்னு ம். நினைச்சிட்டு இருந்தேன். அவனும் ஒரு லொட்ட ம். பேட்ஸ்மேனு, அவன் இன்ஸ்விங்கர் அடி வாங்கி போல்ட் ஆயிட்டு போயிடுவான்னு நினைச்சேன் நானு. பட் அபிஷேக் போரால கொண்டு வந்து எப்படியோ 30 ரன் அடிச்சு எப்படியோ அந்த 49 தாண்டினா போதப்பா எங்களுக்குன்ற ஸ்டேஜுக்கு வந்துட்டாங்க டெல்லி. அப்படிதான் தோணுச்சு எனக்கு. ஒன்ஸ் அவங்க அந்த 49 தாண்டினதும் மில்லர் அடிக்க போயிட்டா, அவுட் ஆயிட்டா. ஸோ ஐ திங்க் அதுக்கப்புறம் இட் வாஸ் ஜஸ்ட் ஃபார்மாலிட்டி தான் ஃபினிஷ் பண்றதுக்கு. இன்னைக்கும் ஏன்டா அந்த ரொமாரியோ ஷெப்பர்ட கொண்டு வரீங்க? 20 runs கொடுத்துட்டான்டா இன்னைக்கு அந்த பிச்சில் 2 overs. அட்லீஸ்ட் ஆக்சுவலி இருக்கிற ஆமா. போலர்ஸை வச்சு ஆடினாலே அவங்க 50-55 கூட அடிச்சிருக்க மாட்டாங்க. என்னத்துக்குடா அந்த இப்போ வேற ரொமாரியோ டீம் ஷெப்பர்ட எல்லாம் கொண்டு வரீங்க தெரியல. அது எல்லா டீமும் நம்ம பேசுற மாதிரி. ஆஹ் எங்களுக்கு அந்த டீமுக்கு யாருமே வேற பேட்ஸ்மேன் இல்ல. அந்த மாதிரி எங்களுக்கு இந்த 2 bowler விட்டா இவன் தான் எங்களுக்கு லாஸ்ட்ல ஹோப்பு தான்.
அவ போடுறா இல்ல இல்லன்ட்டு அவன் அந்த ஏதோ பேஸ் எல்லாம் வருது அந்த இந்த போல்ல. நல்லா நல்லா ஆடுற டீம்ல திருஷ்டி கழிக்கிறதுக்கு யாரோ ஒருத்தங்க இருக்காங்கன்றான் பையன், அந்த மாதிரி இருக்கான் அவன் அந்த டீம்ல. என்ன பண்ணாலும் ஏதாவது சொல்றது நோட்டி விட்டு போயிடுறான் அந்த டீம்ல. இல்ல ப்ரோ, அவ போட்டதெல்லாம் நெக்ஸ்ட் லெவலுக்கே வந்துச்சு பால். அவ போடுறதெல்லாம் நல்லா தான் போட்டான். ஆனா, பவுலர் ஜெனி அடிச்சிட்டு இருந்தாங்க அவனுக்கு, அத்தானே காமெடியே. ஜெனி ஜெனிசன் நானே சிக்ஸ் அடிச்சிட்டான். அதுதான் எனக்கு ஜெனிசன் அதான் அவ சொல்றேன். அச்சன் பார்த்தாலே எனக்கு டேய் சையூ சர்மா கூட கண்ட்ரோல் புடிச்சிட்டாடா பால். நீ ஜெமிசனுக்கு போய் அடி சிக்ஸ் அடி வாங்கிட்டு தானடா. ஜெமிசன் அடிச்சா அவனுக்கு போகல. டேய் என்ன நடக்குது? அஷ்டு அவன் ஒரு பவுண்டரி கொடுப்பானா, ஒரு ஸ்மைல் கொடுப்பா பாரு, ரொம்ப ஷெப்பர்டு. தெரியாம ஆச்சு. டேய் தெரியாம பார்த்து கனெக்ட் பண்ணிட்டான் அச்சான். என்ன பண்ணிங்கிற. பட் அவ ஓவரா போட்டா, அதே நீங்க சொன்ன மாதிரி அவன் 2 ஓவர் போட்டான். எனக்கு அது கொஞ்சம் அவன் 2 ஓவருக்கு அவனுக்கு தான் ஜாஸ்தி நீ பார்த்தா. இல்லைன்னா 40லயே போயிட்டுக்குவாங்க டெல்லி. பட் அவன் 20 ரன் கொடுத்தான். ஓகே, ஒன்னா பண்ண முடியாது. ஆக்சுவலி லைக் அவன் அவன் ஆடுற விதம் பாக்குறப்போ, நாம இப்போ லைக் ஏரியாலயும் சரி, எங்கன்னா டோர்னமெண்ட் ஆடுறப்பவும் சரி, எல்லா டீம்லயும் என்னது என்ன சொல்றது, இவன் வேற லெவல் பிளேயர்ப்பா, இவன் வேற லெவல் பிளேயர்ப்பா, இவன் வந்தா ஏதாச்சும் ஒண்ணு நடக்கும், இவன் வந்தா ஏதாச்சும் நடக்கும்னு ஒரு ஹைப்லயே வச்சிருப்பாங்க. ஸோ பேட்டிங் போனா ஃபர்ஸ்ட் பால் அவுட் ஆகும், போலிங் போனா இருக்கிறதே அவன் தான் ஹையஸ்ட் ரன் கொடுத்துருப்பான். ஆனா வர்றது ஏதோ இன்டர்நேஷனல் பிளேயர் மாதிரி வருவான்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா. ஸோ அந்த மாதிரி தான் லைக் ரொமாரியோ ஷெப்பர்டோட பவுலிங் இருக்கு. அவன் அடி வாங்கினதுக்கு அப்புறம் ஓகே ஏதோ ஆயிடுச்சு, அந்த சிரிப்புலயே அதுதான் இருக்கு, சரி நான் அடுத்த பால் பாத்துக்கிறேன் அந்த மாதிரி போட்ட மாதிரி தான் இருக்கு. ஸோ அந்த 20 ரன் கூட வரலன்னா இன்னும் கம்மியில ஸ்கோர் முடிஞ்சிருக்கும் தான் தோணுது. அதான் சொன்னேன்னு, எங்களுக்கு வேற ஆப்ஷன் இல்ல. புவனேஸ்வர் இருக்கான், ஹேசல்வுட் இருக்கான், ஷரீஃப் இருக்கான். அது தவிர நமக்கு எங்ககிட்ட என்ன சங்கல் என்ன அவன் பேரு ஏதோ செங்கல் கூப்பிடுங்க. சேகரை விட்டுட்டியாப்பா, என்னப்பா நீ அதுதான். செங்கல் சேகரை விட்டுட்ட. அவன் அவன் மிஸ் ஆயிட்டான் இன்னைக்கு. அவன் போடல நினைக்கிறேன் இன்னைக்கு. போட்டிருந்தானா. அவன் போட்டான் கொடுக்கல போட்டான் இன்னைக்கு. போட்டான் போட்டான் இல்ல இல்ல போட்டான் டூ ஒரு போட்டான். ஓவர் ஓவர்ஸ் இல்ல போட்டான் இல்ல இன்னைக்கு. போட்டான். டூ ஓவர்ஸ் டூ போட்டான். ஓவர்ஸ் போட்டா ஒரு விக்கெட் கூட எடுத்தான். யார்தோ விக்கெட் ஆமா, எடுத்தாங்க. ஜேமிசன் விக்கெட் தான். யாரு ஜெமிசன் விக்கெட் எடுத்த கரெக்ட் போட்டா 2 ஓவர் போட்டான். பட் அவன் கொஞ்சம் அந்த பவர் பிளேல எதுனா புடிச்சிட்டு இருந்தானா, ஹேசல்வுட் புவனேஸ்வருக்கு செஸ்ட் லெவல் போட்டுங்கிறது இவன் தலைக்கு போட்டுக்குவான். இன்ஜூர் பண்ணிட்டு அடிச்சுட்டு ஐ போங்கடா போதும் 49 எங்களுக்கு டார்கெட் வேணும். பட் ஓவரால் டீசென்ட் இல்ல, ஒன்னே இல்ல. இட்ஸ் கிளியர் 90% 10% மேட்ச் மாதிரி தான் இருந்துச்சு இது. 90%. நீ என்ன 90% கொடுக்குற, அங்க 99 99.55% கொடுக்குறேன் நானு. நீ 90 to 10%. பேசிக்கலி இல்ல பவர் இது பிளேலயே மேட்ச் முடிஞ்சிருச்சு. பவர் பிளேக்கு அப்புறம் இட் வாஸ் ஆல் அபவுட் ரிகவரி. அவங்க எங்க எண்டப் ஆவாங்க, 120 கொண்டு வருவாங்களா அந்த மாதிரி தான் அப்படிதான் நினைச்சோம். எக்ஸ்பெக்டேஷன் இருந்துச்சு. அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் தெரிஞ்சிச்சு அது கூட வராது அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்கப்புறம் நம்ம திருஷ்டி பொம்மை வந்துட்டு கொஞ்சம் ரன்ஸ் கொடுத்தான். அதனால ஒரு 70-75 வந்துச்சு. அது புது அவ்வளவுதான். பேரு திருஷ்டி பொம்மை. புது பேரு திருஷ்டி பொம்மை. ஒரு செங்கல் சேகர், ஒரு திருஷ்டி பொம்மை. ஓகே, அதுக்கப்புறம் ஆர்சிபி பேட்டிங் வந்தாங்க. இவங்க ஏதோ அவன் ஹேமந்த் பதானி இன்னிங்ஸ் பிரேக்ல அந்த ஜேமிசன் சொல்லிட்டு இருந்தான், நீ இன்னைக்கு அவங்கள 10 ரன்ஸுக்கு ஆல் அவுட் ஆகுறன்ற மாதிரி லென்த் லைன் எல்லாம் சொல்லி கொடுத்துட்டு இருந்தான். அவனுங்க என்னடானா ஃபர்ஸ்ட் ஓவர்லயே அடி அடி அடி. அவன் ஜேம்சன் 3 ஓவருக்கு 42. இவங்க என்டையர் பவர் பிளேலயே 42 கொடுக்கல, அவன் ஒருத்தனே 42 கொடுத்துட்டு இதாடா நான் இதாடா சொன்ன உன்கிட்டன்ற மாதிரி ஆயிடுச்சு மேட்ச். அது அவன் bowling போடுற டைம்ல அவனுக்கு அந்த போர்டு யாரோ காட்டி எந்த பிளேயர் வந்து ஒரு ஃபீல் ரசீவோ யாரோ வந்துட்டு டேய் டார்கெட் 72டா 720 இல்லடா கரெக்டா போட்டு முடியுதா கேம். ஆனா அடிதான். அவன் வந்து பால் கொஞ்சம் ஷைன் பண்ணி ரெடி பண்ணி பேசியிருந்தான். அங்க போட்டு பார்த்துட்டு இப்படி மேல பார்த்தான். அப்போ சொல்லிக்குவான் டேய் 720 இல்லடா டார்கெட். அது நம்ம போன மேட்ச் அடிச்சிருந்து 250. இன்னைக்கு வேற 72 தாடா அடிச்சிருந்து கண்ட்ரோல் போடுறான்னா. ஓவராலா ட்ராஃபிக் ஆர்சிபி பேட்டிங் பின்னி எடுத்துட்டாங்க. தேவதத் படிக்கும் ஆல்மோஸ்ட் அவனை இந்தியா அகாடமியில அம்புக்கு பார்த்தாங்க. பட் அம்பல. எங்க எங்க அப்பா ஆக்சுவலி இன்னைக்கு இன்னொன்னு என்ன எங்க அப்பா இன்னைக்கு வந்துட்டு கேட்டாரு, சொல்றாங்கன்னா, என்னது 76 தான் அடிச்சாரான்னு கேட்டாங்க. அவ்வளவுதான் அடிச்சாங்களேன்ற மாதிரிதான் இருந்துச்சு. எனக்கெல்லாம் 49 அடிக்காம இருந்தாங்களே. இதுல அவங்க அந்த ஸ்கோர் அடிச்சப்பவே இமீடியட்டா அவங்க சேனல் அவங்க காட்டுறாங்க.
என்னது இந்த 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 வருஷத்துல இருந்து இந்த வருஷத்துக்குள்ள லீஸ்ட் ஸ்கோர் அடிச்சது ஸ்குவாட்ல எங்கன்ட்டு அதுல அவன் கமெண்ட்ரியில சொல்லிட்டு இருக்கான். இவங்க இந்த ஓவர்ல லைக் 40 ரன்ஸ்குள்ள இவங்க ஆல் அவுட் பண்ணிட்டாங்கன்னா திஸ் வில் பி த ஹை ஃபர்ஸ்ட் என்னது லிஸ்ட்லயே ஃபர்ஸ்ட் ஒரு டீம் இதாச்சும் இருக்கும் அப்படின்ட்டு. ஏன்னா ஆல்ரெடி லைக் அந்த காம்படிஷன்ல நிறைய பேர் இருக்காங்க. அதுல ஃபர்ஸ்ட் இப்போ ஆர்சிபி இருக்காங்க. ஒருவேளை இவங்க அந்த 40 ரன்ஸ்ல புடிச்சிட்டு இருந்தாங்கன்னா ஆர்சிபியே ஓவர்டேக் பண்ணிட்டு முன்னாடி வந்துருவான்றது கமெண்ட்ரி ஆடி சொல்லிட்டான். பட் எப்படியோ மிஸ் ஆகி ஸ்கோர் வந்து 70 வரைக்கும் தள்ளி தள்ளி கொண்டு வந்துட்டாங்க. அவ்வளவுதான் சொல்லணும். அண்ட் இன்னொன்னு நான் என்ன சொல்ல வந்தேன்னா நம்ம இன்ஜர்டு பிளேயர் போன மேட்ச்லயும் சரி இந்த மேட்ச்லயும் சரி ஒருவேளை அவன் ரிகவர் ஆயிட்டு வந்தா அவன் வந்து டீமை கேட்பான், டேய் நம்ம வந்து ஜெயிச்சிட்டோம்ல, அவ்வளவு சாக செட் பண்ணிட்டோம்ல, ஜெயிச்சிட்டு வந்தாடா அப்படின்ட்டு. அவன் வந்துட்டு டேய் தோத்துட்டோண்டா அந்த மாதிரி. இந்த மேட்ச் அவன் இன்கேஸ் ஹாஸ்பிட்டல்ல இருந்தா என்னடா பண்ணி வச்சிருக்கீங்க அந்த மாதிரிதான் இருக்கும் மேட்ச். ஆக்சுவலி அவன் பேசிக்கலி மைண்ட் பவர் வைஸ் நான் பிளேலயே ஹாஸ்பிட்டல்லே அட்மிட் ஆகிறேன்டானோ, அவன் மைண்ட் வைஸ் நான் பவர் ஹாஸ்பிட்டல்லே அட்மிட் ஆகிறேன்டா. பவர் பிளேலயே மேட்ச் முடிஞ்சிச்சு. போலிங் பண்ணும்போது தான் பவர் பிளேல முடிஞ்சிச்சு. பேட்டிங் பண்ணாலும் பவர் பிளேலயே மேட்ச் ஓவர். 6.3 ஓவர்ஸ்ல ஐ திங்க் இதுதான் ஃபாஸ்டஸ்ட் சேஸ் நினைக்கிறேன் இந்த ஹிஸ்டரி ஆஃப் ஐபிஎல் நினைக்கிறேன். ஸோ அது ஒரு ரெக்கார்ட் ஐ திங்க் அகைன் ஆர்சிபிக்கு போகுது. ஸோ ஐ திங்க் டேபிள்ல ஒன்றும் பெருசா சொல்றதுக்கு இல்லை. டிசி அப்படியே ஸ்லைட் டவுன் ஆகி இப்போ அவங்க தான் எல்எஸ்ஜி அவங்களோட மேல இருக்காங்கப்பா ரன் ரேட்ல. அவ்வளவு வேணா சொல்லலாம். அந்த அளவுக்கு கேவலமா ரன் ரேட் போயிருச்சு டிசி. இது ஆர்சிபி அகைன் அவங்க தான் ஹையஸ்ட் இப்போ ரன் ரேட் வச்சிருக்காங்க. தே ஆர் ஆன் டாப். ஐ திங்க் டாப் செகண்ட் பொசிஷன்ல இருக்காங்க. பிபிகேஎஸ் ஒரே ஒரு பாயிண்ட் எட்ஜ் பண்ணியிருக்காங்க. பட் ஒரு மேட்ச் கம்மியா ஆடி இருக்காங்க. நாளைக்கு ஆடுறாங்க பிபிகேஎஸ் ஆர்ஆரோட. ஸோ என்ன ஆகும் பார்க்கணும். ஆர்சிபி நவ் நெக்ஸ்ட் பிளே ஜிடி இன் கப்புள் ஆஃப் டேஸ் டைம். தேர்ஸ்டே அவங்க ஜிடி அகமதாபாத்ல போய் ஆட போறாங்க. தட் இஸ் தேர் நெக்ஸ்ட் பிக்சர். ஸோ அதாவது ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக பிக்சரா இருக்குமான்னு தெரியல. அங்கேயாவது ஒரு பேட்டிங் ட்ராக் கொடுங்கடா, யாராவது ஒரு நல்ல மேட்சா பார்க்கலான்னு வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அண்ட் ஐ திங்க் டிசி அகைன் ஐ திங்க் டிசி ஒரு ஃபியூ டேஸ் பிரேக், 4 டேஸ்க்கு அப்புறம் ராஜஸ்தான் மேல ஆட போறாங்க. ஐ திங்க் அந்த ஒரு மேட்ச் தோத்துட்டாங்கன்னா ஐ திங்க் தே வில் பி ஆன் தேர் வே ஹோம்னு தான் சொல்லுவேன் நான். ஸோ அகைன் அவங்களுக்கும் காம்படிஷன் டிஃபிகல்ட் ஆகிடும். 1 more loss அண்ட் எல்லா மேட்சும் ஜெயிக்கணுன்ற மாதிரி ஆயிடும் அவங்களுக்கு. ஸோ தே ஆர் ஆல்சோ ஆன் அ டிஃபிகல்ட் பார்த்துன்னு தான் சொல்லணும் ஆக்சுவலி. ஸோ டாப் 4 ஸ்ட்ரென்தன் ஆகுது, பாட்டம் 4 கொஞ்சம் டைட் ஆகுது. நடுவில் 2 டீம் கொஞ்சம் ஆடிக்கிட்டு இருக்கு ஈக்குவல் மேட்சஸ்ல. ஸோ எனிதிங் கேன் ஹேப்பன் ஃப்ரம் திஸ் பாயிண்ட். So I think difficult times ahead for DC, good times for RCB. They can easily make it to the playoffs if they win couple of more matches. And again, I think next to 6 la. I think that's it. We'll do a quick preview on Punjab versus RR match tomorrow. What are you expecting, guys? எனக்கு வந்து எனக்கு தெரிஞ்சு ஒரு 60-40 கொடுப்பேன். சரி, பஞ்சாப் இருக்கிற ஃபார்ம்லயும் சரி, அவங்க பேட்டிங்கா இருந்தாலும் சரி, பவுலிங்கா இருந்தாலும் சரி சூப்பரா ஆடிக்கிட்டு இருக்காங்க. எவ்வளவு ரன்ஸ் கொடுத்தாலும் நான் சேஸ் பண்றேனான்ற மைண்ட் செட்ல ஆடுறாங்க. ஸோ ஈவன் ராஜஸ்தான் ஃபர்ஸ்ட் ஓப்பனிங் பேட்டிங் ஆடினா கூட என்னதான் வைபவ் சூரியவன்ஷி எவ்வளவுதான் ரன் அடிச்சாலும் அதை நாங்க சேஸ் பண்ணுவோம்ன்ற வாடி லாஸ்ட் மேட்ச்ல ப்ரூவ் பண்ணி காட்டியிருக்காங்க. ஸோ அண்ட் ராஜஸ்தான் சைட்ல பாத்தீங்கன்னா லைக் ஓப்பனர்ஸ் அவங்களது மட்டும்தான் அவங்களுடைய கேமே. ஓப்பனர்ஸ் போச்சுன்னா அந்த டீம் கூட லைக் பெருசா ஸ்கோர்ஸ் வராது. ஸோ எனக்கு தெரிஞ்ச ஐ கோ வித் 60-40. ஸோ 60 இஸ் ஃபார் பஞ்சாப் அண்ட் 40 இஸ் ஃபார் ராஜஸ்தான். Okay, Madhu, your impact or expectations for tomorrow first. Again, I mean, பஞ்சாப் தான் ஸ்ட்ராங் செட்டா இருக்கு. ஏன்னா பஞ்சாப் ஓப்பனிங்கே 2 பேரும் டீம்ல ஓப்பனர்ஸ். I mean, power play, I think overall in the season la paatha, this is the only team, this 2-3 teams, I mean including RCB, this team are utilizing what is actual power play. So அந்த மாதிரி பேசினா பஞ்சாப் there is no doubt. போன மேட்சை பார்த்தோம் நம்ம 2 பேரும் பின்னி எடுக்கிறாங்க. அண்ட் அகைன் ஆர்ஆர் ஆல்சோ 2 பேரும் ஐ மீன் வைபவ் சூரியவன்ஷி fastest 100 அச்சா in the IPL, one of the top fastest 100. So I mean it's very tough. I would definitely give like 70-25. 75 is for Punjab, 25 is for Rajasthan. But I want Rajasthan to win tomorrow because Punjab is going like dead to train மாதிரி போகுது. எங்க
நிக்க மாட்டேங்குது. ஸோ ஐ ஹோப் டுமாரோ ராஜஸ்தான் வில் மேக் சம் கைண்ட் ஆஃப் யூனோ இம்பாக்ட் பண்ணிட்டு எதுனா அந்த டீமை தடுக்கணும். பட் அகைன் ஸ்ட்ராங் சைட் பார்த்தா இட்ஸ் லைக் டெஃபினெட்லி பஞ்சாப். ஸோ ஹோப்ஃபுல்லி வி சி டுமாரோ ராஜஸ்தான் வின்னிங். இட் வில் பி an இன்ட்ரெஸ்டிங் மேட்ச்னு தோணுது. சண்டிகர்ல அவங்க எனக்கு தெரிஞ்ச ஒரு ரைஸ் ஸ்கோரிங் பிச் கொடுத்துருவாங்க. அவங்க அடிப்பாங்கன்னு இவங்களுக்கும் தெரியும், பஞ்சாபுக்கு தெரியும் ராஜஸ்தான் அடிப்பாங்கன்னு சொல்லிட்டு. ஸோ அவங்க ஈக்குவலா நம்மளும் அடிக்கணும்னு சொல்லிட்டு எப்படியும் ஒரு பேட்டிங் ட்ராக் தான் கொடுப்பாங்கன்னு தோணுது. பிகாஸ் அவங்களோட ரெண்டு பேரோட bowling லைனப்பும் நல்லா இருக்கு. இந்த ஓப்பனர்ஸ் நல்ல bowling இருக்காங்க, ஓப்பனிங் பேட்டிங் நல்லா இருக்கு ரெண்டு டீமோட தான். இட் வில் இன்ட்ரெஸ்டிங் ஃபைட். 60-40 ஃபார் பஞ்சாப் என் சைட்ல இருந்து. ஸோ லெட்ஸ் see how it goes. I think Madhu is expecting RR to win, and me and Praju are going for Punjab. So let's see how it goes. Who are your impactful players for tomorrow, guys? One from each team. So from Punjab, I would go with Prabhsimran again, and from RR, I think Jaiswal will go big tomorrow. So I'll go with Jaiswal. Okay. Madhu, your picks. So yeah, RR again the same opening batsman யாருன்னா ஒருத்தர் either வைபவ் or ஜெய்ஸ்வால் ரெண்டு பேர்ல யாருன்னா ஒருத்தர் போவாரு. ஸோ அகைன் கமிங் பேக் டு பஞ்சாப் ஃப்ரம் பிரப்சிங் அப் ஐ மீன் அகைன் சேம் வித் பஞ்சாப் ஆல்சோ either ஓப்பனிங் பேட்ஸ்மேன் யாருன்னா ரெண்டு பேர்ல யாருன்னா ஒருத்தர் or somewhere ஐயர். ஓகே, நான் கொஞ்சம் டிஃப்ரெண்டா பிக் பண்றேன். கூப்பர் கான்லி பிக் பண்றேன் நாளைக்கு பஞ்சாப்ல. அண்ட் ஆர்ஆர்ல ஐ எம் கோயிங் வித் ஜெய்ஸ்வால் பிகாஸ் அவன் ஒரு 2-3 மேட்சஸ் அடிக்கல. ஸோ ஐ திங்க் அவன் அந்த மாதிரி ஒரு பிளேயர் அடிக்கலன்னா ஒரு மாதிரி டென்ஷன் ஆயிட்டு வந்து அடிச்சிருவான். அந்த மாதிரி ஒரு பிளேயர் அவன். ஸோ ஐ திங்க் வி ஆர் எக்ஸ்பெக்டிங் ஹிம் டு கோ குட் டுமாரோ. வைபவ் என்ன தெரியல, பார்க்கணும். பட் அவன் ஆஸ் யூஷுவல் வந்து சுத்துவான். பட் ஜெய்ஸ்வால் நாளைக்கு அடிப்பான்னு தோணுது. லெட்ஸ் see how it goes. So I think we have a good match for tomorrow. Tuesday நல்ல மேட்ச் இருக்கும்னு எதிர்பார்க்கலாம். இன்னைக்கு மாதிரி இல்லாம இருந்தா போதும். So let's see how it goes. Until we come back and do the review of Punjab vs RR. See you guys. Good night. Bye bye. Bye bye. Bye bye.